2 சாமுவேல் 7வது அதிகாரம் 18-19 ஆகிய வசனங்கள் மற்றும் 24வது வசனத்தில் இருந்து 29வது வசனம் வரை. அந்நாள்களில் தாவீது ஆண்டவர் திருமுன் வந்து அமர்ந்து இவ்வாறு பேசினார். என் தலைவராம் ஆண்டவரே, இதுவரை நீர் என்னை வழிநடத்தி வந்தமைக்கு நான் யார்? என் குடும்பம் யாது? இருப்பினும் என் தலைவராம் ஆண்டவரே, உம் திருமுன் இது சிறிதே. உம் ஊழியனின் குடும்பத்தை பற்றிய எதிர்காலத்தை பற்றியும் நீர் பேசி உள்ளீர். என் தலைவராம் ஆண்டவரே, மனித வழக்கம் இதுவல்லவே. என்றும் உம் மக்களாகவே நிலைத்து இருக்குமாறு இஸ்ரவேலரை நீர் உமக்குரியவர் ஆக்கினீர். ஆண்டவரே, நீரே அவர்களின் கடவுளானீர். ஆண்டவராகிய கடவுளே, உமது ஊழியனை பற்றியும் அவனது குடும்பத்தை பற்றியும் நீர் தந்த உறுதிமொழியை என்றும் நிலைநாட்டும். நீர் வாக்குறுதி அளித்தவாறே செய்யும். உமது பெயர் என்றும் மாட்சி பெறுவதாக. அப்பொழுது மாந்தர் படைகளின் ஆண்டவரே, இஸ்ரவேலின் கடவுள் என்பர். உமது ஊழியன் தாவீதின் குடும்பமும் உம் திருமுன் நிலைத்திருக்கும். ஏனெனில் படைகளின் ஆண்டவரே, இஸ்ரவேலின் கடவுளே, நான் உமக்கு ஓர் இல்லம் எழுப்புவேன் என்று உமது ஊழியனுக்கு வெளிப்படுத்தியவர் நீரே. ஆகவே இவ்வாறு மன்றாட உம் ஊழியனுக்கு மனத்துணிவு ஏற்பட்டது. தலைவராம் ஆண்டவரே, நீரே கடவுள். உமது வார்த்தைகள் நம்பிக்கைக்கு உரியவை. இந்த நல்வாக்கை அடியேனுக்கு அருளியவர் நீரே. உம் ஊழியனின் குடும்பம் என்றும் உம் திருமுன் இருக்குமாறு நீர் அன்பு கூர்ந்து அதற்கு ஆசி வழங்கும் தலைவராகிய நீர் உரைத்துள்ளீர். உம் ஊழியனின் குடும்பம் என்றும் உமது ஆசியை பெறுவதாக. மார்க்கு 4வது அதிகாரம் 21வது வசனத்தில் இருந்து 25வது வசனம் வரை. அக்காலத்தில் இயேசு மக்களிடம், விளக்கை கொண்டு வருவது எதற்காக? மரக்காலில் உள்ளேயோ கட்டிலின் கீழேயோ வைப்பதற்காகவா? விளக்கு தண்டின் மீது வைப்பதற்காக அல்லவா? வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, வெளியாகாமல் ஒளிந்திருப்பது ஒன்றுமில்லை. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். மேலும் அவர், நீங்கள் கேட்பதை குறித்து கவனமாயிருங்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும், இன்னும் கூடுதலாகவும் கொடுக்கப்படும். ஏனெனில் உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடம் இருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று அவர்களிடம் கூறினார்.